அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். நைட்டெல்லாம் நல்லா மழை பெஞ்சு காலைல லைட்டாக இப்போ தான் வெளிச்சம் வந்துட்டுருக்கு. இப்போது டைம் 5:30 இருக்கும். இப்போது முதல்ல நம்ம எழுந்திரிச்சி ஃபஜர் தொழுகலாம் அப்படி சொல்லிட்டு ரெடியாகி போயாச்சு. 2 ரக்காத் தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 நாளாக மழை பெஞ்சதுனால சமீர் வந்து இன்றைக்கி இட்லியும் கார சட்னியும் தான் கேட்டிருந்தான். சரி முதல்ல அது ரெடி பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு ஒரு 6 தக்காளி ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கேன்னா, ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி ஃபுல்லாக உளுந்து, எண்ணெய் காஞ்ச உடனே இதெல்லாம் லைட்டாக போட்டு உளுந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நான் அதை எடுத்துடுறேன். ரொம்ப கருகு விட்டால் கசப்பாயிடும். அடுத்தது உளுந்து மட்டும் கொஞ்சம் நல்லா இன்னும் ஃப்ரை ஆகணும். பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு. இதை எடுத்து ஜாரில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 6 தக்காளி ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன்னா, எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுட்டு இப்போ இது நல்லா வதங்கி வரணும். இது கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். அதை அப்பப்போ மூடி வச்சுட்டு அடிக்கடிக்கு ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன்னா, இது வதங்கி நல்லா சுருண்டு வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் சட்னி. நல்லா வதங்கிடுச்சுங்களா? இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் நான் அதையும் சேர்த்துக்கிறேன். நல்ல தக்காளி தொக்கு மாதிரி வதங்கி வரணும். அப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுதான். இப்போ நல்லா வதங்கி வந்துச்சு. அதை ஆற வச்சு நான் அரைச்சிக்கிட்டேன். அப்புறமா தாளிக்கிறதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இதையும் நல்லா தாளிச்சிட்டு அது நான் ஒரு கிண்ணத்தில் சட்னி போட்டு வச்சேன்னா அதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா ஸ்நாக்ஸுக்கு வந்து பச்சை வேர்க்கடலை வாங்கியிருந்தேன். சரி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கலர் வரத்துக்கு ஒரு 10 வாட்டிக்கு மேலே மண்ணெல்லாம் போக கழுவி தான் இந்த கலர் வந்துச்சு. அத்தனை வாட்டி கழுவுனேன். அப்புறமா அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு அது முழுகிற அளவு தண்ணி வச்சுட்டு அதையும் வேக வச்சிடலாம். அதுவும் ஒரு பக்கம் வெந்து வந்துச்சு. அப்புறமா இட்லி தான். இட்லி மாவு நல்லா கிளறிட்டு இட்லியும் ஒரு பக்கம் வச்சாச்சு. இப்போ பார்த்தோன்னா இட்லியும் வந்துச்சு. சமீருக்கான லன்ச் ரெடி. இட்லி, சட்னி, அப்புறம் ஸ்நாக்ஸ். இதுக்கு நடுவில் எங்களுக்கும் தனியாக சாப்பாடு, குழம்பு, பொரியல்லாம் பண்ணோம். நான் அதெல்லாம் இப்போ எடுக்கல. இவனோடது மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போது நான் சாப்பிட்டுட்ருக்கேன். சூப்பரான இட்லி, கார சட்னி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.